வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ. இந்த வாரம் முழுவதும் எழுத்தாளர் பாவண்ணன் அவர்களின் கதைகளில் இருந்து தான் சில கதைகளை எடுத்து சொல்லவிருக்கிறோம். இயற்பெயர் பி பாஸ்கரன். இவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் பிறக்கிறாரு. 1958 அக்டோபர் 20 பிறக்கிறாரு. இவர் எழுத ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா 1982 அப்படின்னு சொல்லலாம். இவர் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அதை பட்டியல் போடவே சொல்லவே ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு, கதைகளுக்கான விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு, குழந்தை பாடல்கள், குழந்தைகளுக்கான கதைகள் எழுதியிருக்காரு, நாடகம் எழுதியிருக்கிறாரு, நாவல் எழுதியிருக்காரு, கன்னடத்திலிருந்து மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாரு. இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னால் கன்னடத்திலிருந்து தலித் இலக்கியங்களை மொழியாக்கம் செஞ்சு தமிழில் தலித் இலக்கிய அலையை உருவாக்க அடிப்படைகளை அமைத்தவர்கள் மிக முக்கியமானவராக இவர் அறியப்படுறார். இவருடைய முதல் சிறுகதை பழுது 1982 வெளிவருது. அதுக்கப்புறம் இவருடைய முதல் நாவல் அப்படிங்கிறது வாழ்க்கை ஒரு விசாரணை அப்படிங்கிறதுலேருந்து தான் தொடங்குது. குழந்தை இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா குழந்தை பாடல்கள் இருந்து இவர் தொடங்கி இருக்கிறாரு. முக்கியமாக குழந்தை இலக்கியம்னு பார்க்கும்போது இவருடைய கதைகள் நான் ஏராளமாக வாசிச்சிருக்கேன். சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த நேரத்தில். இலக்கிய விமர்சனம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தமிழில் இருக்கிற சிறந்த சிறுகதைகளை பற்றிய ஒரு ரசனையான விமர்சனத்தை முன் வச்சிருப்பாரு. நாடகம் எழுதியிருக்கிறாரு. விளக்கு விருது, எம்.வி. வெங்கட்ராமன் விருது, புதுமை பித்தன் விருது, தமிழக அரசோட சிறந்த சிறார் நூலுக்கான விருது, சாகித்ய அகாடமி விருது, இப்படி ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். எதை முன்னிறுத்தி இவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எளிய மனிதர்களின் அவலம், இயலாமை, ஏமாற்றம், சமரசங்கள், பரவசங்கள், குமுறல்கள், இதையெல்லாம் துயரத்தின் சுமைகள் தாளாது சரிந்து விடுவதையும் ஒரு நீண்ட பெருமூச்சின் வழியாக வழியை திரட்டிக்கொண்டு மீண்டு வருவதுமான வாழ்வின் ஆடலையும் விசித்திரத்தையும் பாவண்ணன் முன்னிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சின்னஞ்சிறிய சிமிழொன்றில் அடைத்து எடுத்து வரும் நீரின் வழியாக ஒரு ஆற்றையே காண முடிந்த கண்கள் பாவண்ணனுடைய வாழ்க்கை தருணங்கள் வழியாக விரிந்து செல்லும் எளியோரின் துயரத்தையும் வேதனை நிறைந்த உலகத்தையும் எளிதாக கண்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய கதைகளை படித்தவங்க. எனக்கும் கூட அப்படி தான் தோணுச்சு. எவ்வளவு அழகான அழகியலோடு கதைகள் இருக்கும். ஒவ்வொரு கதையிலையும் அவ்வளவு அழகான விவரணைகள் இருக்கும். அதை வாசிக்கும் போதே நம்ம அந்த கதைக்குள்ளே உள்ளே போயிடுவோம். அந்த கதை நடக்கிற இடத்துக்கு நம்ம ஒரு கேரக்டராக உள்ளே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நான் எடுத்திருக்கிறது சிட்டுக்குருவியின் வானம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எனக்கு அந்த முதல் கதையை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆதரவு அப்படிங்கிற கதை. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம். பார்வையாளர்கள் நேரம் தொடங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. கண் போன போக்கில் மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே ஒவ்வொரு கட்டிடமாக வேடிக்கை பார்த்துட்டே நடக்க தொடங்கினேன். இனக்கிடங்கு வரைக்கும் போயிட்டேன். அது வரைக்கும் பார்க்காத இடம் அப்படிங்கிறதுனால எல்லாமே புதுசாக இருந்துச்சு. மதிலை ஒட்டி முட்புதர்களுக்கு பின்னாடி தாளம்பூவோட மனம் அப்படியே கமிழ்ந்துட்டு இருந்துச்சு. 6-7 வேப்ப மரங்களும் ஒரு ஆலமரமும் 2 வாதுமை மரங்களும் அந்த இடத்துக்கு ஒரு கிராமத்து சூழலை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த நிழல்ல 2 அமரர் ஊர்தி, 7-8 2 சக்கர வாகனங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. தற்செயல தான் சுவரில் ஒட்டி இருந்த ஒரு தகவல் தாளை நான் பார்த்தேன். ஏராளமான விளம்பரங்களுக்கு நடுவில் அந்த தாள் எடுப்பா தெரியறதுக்கு அதன் நிறம்தான் முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆதரவில்லாதவர்களின் இறுதிச் சடங்குக்கு அணுகவும் கிருஷ்ணா அப்படின்னு எழுதி கைபேசி எண் குறிப்பிட்டிருந்துச்சு. அந்த வாசகத்தோட விசித்திரத்தன்மையை பார்த்து அங்கேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஏராளமான விளம்பரத்தாள்கள் இருந்துச்சு. உள்ளூர் வெளியூர் செல்ல வாகன வசதிகள் இருக்குது, அணுக வேண்டிய முகவரி, அப்புறம் எங்களிடம் சாதாரண மாலைகள் முதல் ஆளுயர் பெரிய மாலைகள் வரைக்கும் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு விளம்பரம். மலிவு விலையில் எரு மூட்டைகள் வாங்கலாம், பூ அலங்காரங்களுக்கு எல்லாவித பாடைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். பெரும்பாலானவை கையால் எழுதப்பட்டதாக தான் இருந்துச்சு. இப்படியான விளம்பரங்களில் கையால் எழுதப்பட்டவை இருந்துச்சு. ஒரு சில விளம்பரங்கள் மட்டும்தான் அச்சிடப்பட்டது. அது வரைக்கும் நான் பார்த்திராத விளம்பரம் முதல் முறையாக இருந்ததால் எல்லாத்தையும் நிதானமாக படித்தேன். நிறைய விளம்பரங்கள் அது மாதிரி நான் பார்த்தது இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அறுவை சிகிச்சை முடிஞ்சு படுக்கையில் இருந்த உறவினரை சந்திச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வெளியேறிட்டேன். விளம்பர சுவரை நோக்கி மறுபடியும் போனேன். என்னமோ ஒன்று அது ஈர்த்துக்கிட்டே இருந்துச்சு. புதிதான வாசகங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு படித்தேன். கிருஷ்ணாவோட தகவல் தாள் பல இடங்களில் ஒட்டி இருக்கிறத பார்த்தேன். தாமதமாக தான் நான் அதை கவனித்தேன். அதோட மஞ்சள் நிறமும் நீல எழுத்துக்களும் எடுப்பா தெரிஞ்சுது. ஒரு வேகத்தில் எனது குறிப்பேட்டில் கிருஷ்ணாவோட நம்பரை குறிச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் காலை நேரத்தில் அவரை அழைச்சேன். சுருக்கமாக என்ன அறிமுகப்படுத்திட்டு பேச தொடங்கினேன். அவர் குறுக்கிட்டு, எந்த ஆஸ்பத்திரி சார் நீங்கள்? டிஸ்சார்ஜ் சம்மரி டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். நான் மெதுவா, ஆஸ்பத்திரி ஆள் இல்லைங்க சார், பொது ஆள் தான் அப்படின்னு சொன்னேன்.
என்ன சார் உதவி வேணும் அப்படின்னு அவர் கேட்டார். சார் உதவியெல்லாம் எது வேணாம், உங்களை பார்த்து பேசணும், எப்போ வந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு கணம் அவர் முனையிலிருந்து எந்த பேச்சுமே இல்லை, ஆழ்ந்த மௌனமாக இருந்துச்சு. என்னை எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னு இழுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன சார் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிக்கைக்காரரா அப்படின்னு ஏராளமான கேள்வி மேலே கேள்வியாக கேட்டார். இறுதியில் நீண்ட தயக்கத்திற்கு பின்னாடி மாலை 7 மணிக்கு மேலே என்னை சந்திக்க ஒப்புக்கிட்டார். பிரதான சாலையை ஒட்டுன அவர் வீடு. அழைப்பு மணி அழுத்தினதுமே அவரே கதவை திறந்து வரவேற்றார். வாங்க, நான் தான் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார். 40 வயது இருக்கும், கட்டுக்கோப்பான உடல் தோற்றம். வீட்டை கண்டுபிடிக்க ஏதாவது சிரமமாக இருந்ததா அப்படின்னு புன்னகைச்சபடியே கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், நீங்கள் தான் அழகாக படம் போட்ட மாதிரி ஃபோன்லேயே எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அறைக்குள்ள சௌராஷ்டியாவோட புல்லாங்குழல் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. தேநீர் நிரம்பிய ஒரு கோப்பை என்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு கோப்பையை கையில் ஏந்திட்டு எனக்கு எதிர்ப்புறத்தில் இருந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தாரு. சௌராஷ்டியாவோட குழலிசை இயற்கையாகவே ஒரு உரையாடலுக்கு தொடக்கமாக அமைஞ்சிட்டதுன்னு கூட சொல்லலாம். அது 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 வரைக்கும் அமைதியாக இருந்த இடம் நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் வேற மாதிரி மாறிடுச்சு. அது வழங்குற அமைதி, நிறைவு என பல திசைகளில் களை கட்ட தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு இடைவெளியில் தான் ரொம்ப தயக்கத்தோட மருத்துவமனையில் பார்த்த தகவல்களை பற்றி என்னுடைய கேள்விகளை முன்வச்சேன். நான் தான் செய்கிறேன், 40-50 பேருக்கு மேலே இது வரைக்கும் இறுதிச் சடங்கு செஞ்சுருக்கேன். உடல் ஆஸ்பத்திரியிலிருந்து கையெழுத்து போட்டு வாங்கிறதுல தொடங்கி சுடுகாட்டில் எரிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் நானே பொறுப்பு. மறுநாள் சாம்பலை வாங்கி எடுத்துகிட்டு போய் ஆற்றுல கரைக்கிறதும் என் வேலை தான். அவர் தொடர்ந்து மறுபடியும் அவரே பேசினார். நான் கம்முனே உட்காந்துருந்தேன். எல்லா ஆஸ்பத்திரிகளோடையும் தொடர்பு இருக்குது சார். ஆதரவு இல்லாமல் செத்து கிடங்குலையே ரொம்ப நாளாக கிடந்தவங்களை பற்றி அவங்க தான் எனக்கு தகவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை நான் பார்த்துக்குவேன். சடங்கு செஞ்ச ஒவ்வொருத்தங்களை பற்றியும் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவராக எந்திரிச்சு போய் புத்தக அடுக்கிலிருந்து 4-5 கோப்புகளை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. ஒவ்வொரு மருத்துவமனை பெயர்லேயும் ஒரு கோப்பு இருந்துச்சு. இந்த செலவுக்கெல்லாம் பணம் அப்படின்னு நான் எழுத்தேன். அவர் என்னை ஒரு கணம் ஆழமாக பார்த்த பின்னாடி தரையில் தாழ்ந்துட்டு, என்ன செலவு சார், பெரிய செலவு, ஏதோ எங்கிட்ட இருக்குது செலவு செய்கிற, ஒருவேளை தேவைப்பட்டா உங்களை மாதிரி 4 பேர்கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டேன்னா சொல்லிடுவீங்க, செலவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் அப்படின்னாரு. எங்கள் அம்மா என்னுடைய சின்ன வயசில் செத்துட்டாங்க. அப்பா ரயில்வேயில் இருந்தார். ராத்திரியில் கறி திருட வந்த ஆளுங்களை அப்பா போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாரு. அதனால் திருட்டு கூட்டத்துக்கு அவர் மேலே ஒரு கோபம். நேரம் பார்த்து அடித்து புதருக்குள்ளே போட்டுட்டாங்க. உறவுன்னு சொல்ல யாருமே இல்லை. தொழிற்சங்கத்து ஆளுங்க தான் கூடவே இருந்து இறுதி சடங்கு செஞ்சாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கொல்லி வச்சுட்டு ஊமையாக அவங்க பின்னால் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த மண்ணில் வளர்ந்த நாம் ஒரு நாள் பெரிய ஆளாகி வளர்ந்து நிற்கும்போது ஆதரவு இல்லாமல் செத்து போகிறவங்களுக்கு சடங்கு செஞ்சு அனுப்பி வைக்கணுங்கிறது அன்னைக்கு முதல் லட்சியமாகவே இருந்துச்சு. அப்போவே ஒரு எண்ணம் அழுத்தமாக பதிஞ்சிடுச்சுன்னு கூட சொல்லலாம். உரையாட தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் காட்டின தயக்கமெல்லாம் பேச பேச கரைஞ்சிருச்சு. பழக தொடங்கின 1 மாதத்துலேயே பால்ய காலம் தொட்டு பழகிறது மாதிரி 2 பேருமே உணர ஆரம்பித்தோம். ஒரு இறுதிச் சடங்குக்கு அவர் புறப்படுற தருணத்தில் நானும் அவர் கூட செல்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த அளவுக்கு ஈடுபாட்டோட அவர் செயலாற்றினார்னு தான் சொல்லணும். அவரோட ஒவ்வொரு செயலும் அன்பு நிறைஞ்சு வழிஞ்சதான் உணர்த்தியது எனக்கு. உடலை பெற்றுக்கொண்டதும் ஊழியர்களோட துணையோட அமரர் ஊர்திக்கு தகன மையத்தில் உடலை இறக்கிய உடனே ஆட்கள் துணையோட உடலை குளிப்பாட்டி புதிய துணிமணி மாற்றி புதிய மாலைகளை போட்டு அவரும் குளிச்சுட்டு வந்து பக்கத்தில் உட்காந்து சாஸ்திரிகள் சொல்ல சொல்ல சடங்குகளை குறைவில்லாமல் செஞ்சார். இறுதியாக உடலை இழுத்துட்டு போய் உலைக்குள்ளே தள்ளப்பட்டு எல்லா செலவுகளையும் அவரே பார்த்துக்கிட்டாரு. எல்லா பொறுப்புகளையும் அவரே ஏற்றுக்கிட்டாரு. ஒரு குறையும் இல்லை. அந்த தகனம் முடிஞ்சுது. ஒரு முறை அவரோட வீட்டுக்கு போன தருணத்தில் அவர் இல்லை. கூடத்தை ஒட்டி போடப்பட்டிருந்த ஒரு கட்டில் ஒரு பெரியவர் படுத்திருந்தாரு. கையிலையும் காலையும் கட்டு போட்டிருந்துச்சு. கிருஷ்ணாவை பற்றி விசாரித்தேன். பதில் எதுவும் சொல்லலை, எதுவுமே பேசவும் வரல. அவர் குரலே குளறிச்சு. அவரை கைபேசியில் அழைச்சேன். மருந்து வாங்கி வர போயிருக்கிறதாவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறதாவும் சொன்னார். வந்ததுமே கட்டில் இருந்த பெரியவரை பற்றி விசாரித்தேன். சிகிச்சை முடிஞ்சு மருத்துவமனையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டவர் போக்கிடம் இல்லாமல் பாதையோரத்தில் இருந்தார். அவரை அழைச்சிட்டு வந்திருந்து நான் இப்போ உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வார காலம் அந்த பெரியவர் அவரோட பராமரிப்பில் இருந்து எழுந்து நடமாடுற அளவுக்கு தெம்பு வந்த பின்னாடி புறப்பட்டு போயிட்டார். 4-5 நாட்களுக்குள்ள இப்படி 2-3 பெரியவங்க வந்து சேர்ந்தாங்க. அவர் போனதும் 2 பாட்டிகள் வந்தாங்க, தங்கியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 5-6 பேர் வரைக்கும் கூட அந்த இடத்துல தங்கியிருந்தாங்க. கிருஷ்ணா எல்லாத்தையும் தன்னோட உறவினரை போல பார்த்துக்கிட்டாரு. அவர்களை குளிக்க வச்சு உடைமாற்றி உணவு கொடுத்து மருந்து கொடுத்து காப்பாற்றுறத தன் தலையாய கடமையாகவே கொண்டிருந்தாருன்னு சொல்லலாம்.
எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது, இந்த கதைய படிக்கும்போது, என்னென்னவோ மனசுக்குள்ள தோணுது. தன்னை பெத்தவங்கள கூட பார்த்துக்க முடியாத மக்கள் வாழ்ற இந்த காலத்துல, அவங்களுக்கு கூட ஒரு குளிப்பாட்ட முடியாத, உணவு கொடுக்க முடியாத, பராமரிக்க முடியாத மனிதர்கள் அ நெறைய பேரு இருக்காங்க. ஏன் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாமே. அதுக்கிடையில இப்படியான மனிதர்கள் வந்து கதைகளில் அ இருந்தாலும் கூட, ஏதோ ஒரு வகையில் நிஜ மனிதரோட இன்ஸ்பிரேஷன்ல தான அவரு இந்த கதை எழுதியிருப்பாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்போ உண்மையாகவே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது இந்த இடத்த எனக்கு படிக்கும்போது. ஆனா, இத வந்து வெளியிலிருந்து பார்க்கும்போது மேபி நம்மளுக்கு நெகிழ்ச்சியா இருக்கலாம். அவங்க வீட்ல எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கும்போதே, அடுத்தது இந்த கதையில வீட்ட பத்தி வருது. ஆமா, அவரோட வீட்டுக்கு அருகில் இருந்தவங்க, அவர் மீது கசப்ப தான் கொட்டுனாங்க. வீட்டில் இருந்தவங்கள தாண்டி, பக்கத்துல இருந்தவங்கள பத்தி சொல்றாரு. "ஹாஸ்டலா சார்? ராத்திரி பூரா இருமுறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடம். ஏதாவது தொத்து நோய் பரவிருச்சுன்னா யார் பொறுப்பு?" அப்படின்னாங்க. நேரடியாவே அவர சந்திச்சு மனச மாற்ற முயற்சி பண்ணாங்க. இறுதியா காவல்துறையில அரைகுறையா தகவல் போய் சேர்ந்துச்சு. தன்னோட அதிகாரத்த காட்டுறதுக்காகவே வந்து இறங்கிய காவலர்கள் கிருஷ்ணாவ விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அன்றைக்கு இரவு அடிபட்ட நிலையில அவர் மருத்துவமனையில இருந்தாரு. வீட்டு கூடத்துல தங்க வைக்கப்பட்டிருந்த பெரியவர்கள்ல ஒருத்தர வாகனம் வந்து ஏத்திட்டு போயிருச்சு. மறுநாள் நடுப்பகல்ல தான் எனக்கு செய்தி வந்துச்சு. பார்வையாளர் நேரத்துக்கு காத்திருந்த அந்த நேரத்துல தான் வெளியில உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப கிருஷ்ணாவ சந்திச்சேன். நேரம் கிடைச்சது. பார்வையாளர் நேரம். உள்ள போனேன். தோள்லயும் இடுப்புலயும் எலும்பு முறிஞ்சு அப்படியே கட்டு போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கே தெரிஞ்சது. முகம்லாம் வீங்கியிருந்து, கண்கள் சிவந்திருந்தத பார்த்தேன். மனசாட்சியே இல்லாம இந்த அடி அடிச்சிருக்காங்களே! இவனுங்கெல்லாம் என்னதான் ஆளுங்க? தெய்வம் தான் இவங்களுக்கு கூலி குடுக்கணும் அப்டின்னேன் நானு. அடி கூட வலிக்கல சார். அசிங்க அசிங்கமா பேச்சு சார். தாங்க முடியல சார் அப்டின்னாரு. ஒரு கண விழிகள மூடி திறந்தார். எவனாவது எங்கேயாவது செத்து கிடந்தா, உனக்கு என்னடான்னு சொல்லி சொல்லி அடிச்சாங்க சார். தொண்டைக்குழி ஏற இறங்க அவர் தன்னோட விசும்பல கட்டுப்படுத்துறது புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் கைகள ஆதரவோட பத்தி என் கைகளுக்குள்ள வச்சுக்கிட்டேன். அசிங்கமா பேசுனாங்க சார். அப்படின்னு முணுமுணுத்தபடியே இருந்தாரு கிருஷ்ணா. இதோட கதை முடியுது. கதை வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது, அந்த கதைக்குள்ள இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, அந்த உணர்வுகள கொண்டு வந்தாவே போதும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா இந்த கதையில இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க செய்யலைனாலும் பரவால்ல, செய்றவங்கள ஏன் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா, சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா, தெருவுல இருக்கிற நாய்களுக்கெல்லாம் பிஸ்கட் போடுவான். அதுல பெரும்பாலும் பெண் நாய்கள் தான் அதிகமா இருக்கும். அது குட்டி போட்டு இன்னைக்கு 10, 15 நாய்கள் தெருவுல வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் பிஸ்கட் போடுவான். ரெகுலரா சாப்பாடு வைப்பான். ஸோ நீங்க இப்படி பண்றதுனால தான் வந்து அ இங்க வந்து நாய் அதிகமாயிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்னுடைய இணையர் வந்து சொல்லுவார். அப்போ ஒரு அன்பு கொடுக்க யாரும் இல்லைனா கூட, கொடுக்கிறவங்கள கூட குறை கூற உலகமா தான் இருக்குது. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல இந்த மாதிரியான கதைகள் மகத்தானவன் மனிதன் அப்படிங்கிறதையும், மகத்தான சல்லிப்பயல்ங்கிறதையும் கூடவே சொல்லுது அப்படின்னு நினைக்கலாம். நாம் என்னைக்குமே மகத்தானவன் மனிதன் அப்படின்னே நினைக்கலாம். திரும்பவும் அடுத்த கதையோடு வருகிறேன். நன்றி.